ஹலோ தம்பி, நான் உங்கள் சார் பேசுகிறேன்ப்பா. சொல்கிறா டாய். சொல்லுங்கள் சார். அது ஒன்றும் இல்லை, நம்ம காலேஜில் புதுசாக அட்மிஷன் நடக்குது. உனக்கு தெரிஞ்ச 12th முடிச்ச பசங்க வீட்டாண்ட இருந்தால் சேர்த்து விடுப்பா. ஏன் சார், நான் ஒருத்தன் பட்டதே போதாதா சார்? அட, நம்ம காலேஜோட சிறப்பு அம்சம்லாம் சொல்லுப்பா. சிட்டிக்கு 40 கிலோமீட்டர் வெளில காலேஜ். பொண்ணுங்க பசங்க பேசிக்கூடாது. வாய்க்கே வழங்காத கேன்டீன் சாப்பாடு. கல்ச்சுரல்ஸும் வைக்க மாட்டீங்க. அப்படி வச்சாலும் ஊர் பேர் தெரியணும்னா சீஃப் கெஸ்ட்டாக கூட்டு வந்து வைப்பீங்க. அதுக்கும் சினிமா பாட்டு போட விட மாட்டீங்க. இதெல்லாம் சொன்னால் எவன் சார் நம்ம காலேஜ் வந்து சேருவான்? அட, நல்ல காலேஜுன்னு கொஞ்சம் சொல்லி சேர்த்து விடுப்பா. என்னப்பா யோசிக்கிற? பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். டாப்பர் 1 சொல்லுங்க. டாப்பர் 2 இன்னும் 2 நாள் நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம தான் எல்லாத்தையும் படித்து முடிச்சாச்சு. நம்ம ஒன்றும் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணவே இல்லை டாப்பர். அதான் 2 நாள் லீவ் வருதுல்ல, அப்போ பார்த்துக்கலாம். பசங்க யாராவது ஃபோன் அடிச்சு டவுட்டு கேட்டால் எனக்கு ஒரு ஐடியா. நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். நம்ம 2 பேர் ஃபோனும் எங்கேஜாக இருக்கும். பசங்க யாராவது கேட்டாங்கன்னா நம்ம 2 பேரும் டவுட் கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம 2 பேரும் நல்ல மார்க் எடுத்துடலாம். பிளான் எப்படி? மச்சான், நீ என்னடா மேத்ஸ் எக்ஸாமுக்கு சம் போட்டு பார்க்காம வேற ஆன்சர் மட்டும் படிச்சிட்டு இருக்க? நீ கணக்கை எழுதிட்டு ஆன்சர் போடுவேன். நான் ஆன்சர் போட்டுதான்டா கணக்கே எழுதுவேன். ப்ரோ, பென் இருக்கா? பென்னா? இல்லை ப்ரோ. ப்ரோ, ஸ்கேல் இருக்கா? ஸ்கேல் மச்சா, ஸ்கேல் வச்சுருக்க? இல்லை ப்ரோ. ப்ரோ, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்களா? அசைன்மெண்ட் இல்லை ப்ரோ. ப்ரோ, டேய் யாரா நீ? இதுக்கு முன்னாடி இந்த காலேஜில் என்ன பார்த்துருக்கியா? நானே வெறும் மாதத்தில் 4 நாள் தான் காலேஜ் வருவேன். என்கிட்ட போய் மச்சான் பாடுறா, என்கிட்ட பென் இருக்கா பென்சில் இருக்கான்னு கேட்டுருக்கான். இப்போ என்ன பாடம் எடுத்துருக்கான்னு கூட எனக்கு தெரியாதுடா. என்கிட்ட யாரா இதாக கேட்குற? போ, ஃபஸ்ட் பெஞ்சில் டாப்பர் இருப்பான் பாரு, அவன்கிட்ட கேளு. ஓகே ப்ரோ.